அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நாரத முனிவரின் ஒரு அவதாரம் என்றும் ஹரிநாம சங்கீர்த்தனத்தை உலகிற்கு அறிவிக்கும் நோக்கத்துடன் அவதரித்தவர் என்றும் நம்பப்படும் ஸ்ரீ புரந்தரதாசர் தான் இன்று நாம் பார்க்க இருக்கும் கம்போசர். ஸ்ரீ புரந்தரதாசர் கிபி 1484 நகை வணிகம் செய்து வந்த மிகவும் செல்வச் செழிப்பான வரதப்ப நாயக்கர் மற்றும் லக்ஷ்மிபாய் தம்பதியருக்கு பிறந்தார். பெற்றோர்கள் வெங்கடேஸ்வர சுவாமி மீது அபார பக்தி கொண்டவர்கள். குழந்தைக்கு ஸ்ரீனிவாச நாயக்கர் என்று பெயரிட்டனர். ஸ்ரீனிவாச நாயக்கர் ரொம்ப புத்திசாலியாகவும் ரொம்ப சீக்கிரம் வேதங்கள் மற்றும் உபநிடதங்களில் தேர்ச்சி பெற்று ஒரு அறிவார்ந்த மேதையாக ஆனார். சங்கீதமும் சிறு வயதிலேயே நன்கு கற்று தேர்ந்திருந்தார். அவர் தனது தந்தையிடமிருந்து நகை வணிகத்தின் சிக்கலான திறன்களையும் விரைவாக புரிந்து கொண்டார். மிகவும் வளமான மற்றும் புத்திசாலித்தனமான வணிகராக ஆனார். நவகோடி நாராயணன் என்று புனைப்பெயர் சூட்டப்பட்டதால் யாருடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்ட செல்வத்தை குவிப்பதில் நாயக்கர் ஆழமாக ஊறிப்போனார். செல்வம் மற்றும் உலக உடைமைகள் மீதான அவரது தீராத ஆசையால் அவரது புலமை அனைத்தும் வெளிவராது மேகமூட்டமாக இருந்தது. சரஸ்வதிபாய் என்ற கடவுள் பக்தி மிக்க பெண்ணை மணந்தார். அவ்வளவு செல்வம் இருந்தும் தெய்வ பக்தியோ தர்மம் செய்யும் நல்ல சிந்தனையோ மனமோ ஸ்ரீனிவாச நாயக்கரிடம் இல்லை. ஒரு கட்டத்தில் பகவான் நாராயணர் அவரை தனது வழிக்கு தெய்வீக பாதையில் கொண்டு வர சித்தம் கொண்டார். ஒரு வயதான பிராமணரின் வேடத்தில் பகவான் நாராயணர் ஸ்ரீனிவாசன் முன் தோன்றி தனது மகனின் பூணூல் சடங்கை செய்ய உதவி செய்யுமாறு கேட்டார். அந்த முதியவரின் இக்கட்டான நிலையை கண்டு கொஞ்சமும் மனம் தளராத ஸ்ரீனிவாசன் ஏதோ ஒரு காரணத்தை கூறி 6 மாதங்கள் தட்டி கழித்து அவரை அலைய வைத்தார். கடைசியில் ஏதாவது ஒரு பண உதவி கிடைக்காவிட்டால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று அந்த முதியவர் மிரட்டிய போது வேறு வழியின்றி ஒரு செல்லாக்காசை அவரிடம் கொடுத்து இனி வரக்கூடாது என்று கட்டளையிட்டார். முதியவர் நாயக்கரின் இல்லத்திற்கு சென்று நடந்த சம்பவத்தை அவரது மனைவியிடம் விவரித்தார். அவள் அவரிடம் அனுதாபம் கொண்டாலும் தன்னிடம் உள்ள அனைத்தும் நாயக்கனின் செல்வம் என்பதால், மேலும் அவர் நாயக்கரின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதால் எதையும் தன்னால் விட்டு கொடுக்க முடியாது என்றும் கூறினார். அவருடைய மூக்குத்தி அவருடைய பெற்றோரால் திருமணத்திற்கு பரிசீலிக்கப்பட்டது என்றும் நாயக்கருக்கு அதில் எந்த உரிமையும் இல்லை என்றும் முதியவர் அவளை வற்புறுத்தி சம்மதிக்க வைக்கிறார். அவரும் சம்மதிக்க அந்த மூக்குத்தியை வாங்கி கொண்டு நேராக நாயக்கரின் கடைக்கு சென்று பணம் பெறுவதற்காக நகையை அடகு வைக்கிறார். அந்த நகையை பார்த்த நாயக்கர் அது தன் மனைவியின் ஆபரணமோ என்று சந்தேகித்து எப்படியோ அந்தணரை மிரட்டி பின்னர் வந்து பணத்தை வாங்கி கொள்ள சொல்லிவிட்டு நகையை இரும்பு அலமாரியில் வைத்து பூட்டிவிட்டு கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்றார். தூரத்திலிருந்தே மனைவியை திட்டியபடியே சென்ற நாயக்கர் அவர் மூக்கில் காணாமல் போன மூக்குத்தியை பற்றி கேட்டார். ஆனால் எதையோ சொல்லி சமாளித்து கணவரின் முகத்தில் இருந்த கோபத்தை உணர்ந்த சரஸ்வதிபாய் தனது அறைக்கு சென்று விஷம் அருந்தி வாழ்க்கையை முடித்து கொள்ள முடிவு செய்கிறார். ஆனால் எங்கிருந்தோ அந்த மூக்குத்தி விஷக்கிண்ணத்தில் விழுந்ததை கண்டு வியப்பும் மகிழ்ச்சியும் அடைகிறார். ஆனால் விசாரித்த போது தான் அதை இந்த முதியவருக்கு பரிசளித்ததை ஒப்புக்கொண்டார். கடைக்கு திரும்பி வந்து நாயக்கர் கடையில் தான் பாதுகாப்பாக பூட்டி வைத்த நகையை தேடுகிறார். கிடைக்கவில்லை. இந்த சம்பவம் நாயக்கருக்கு மிகவும் குழப்பமாக மிகவும் சிந்தனையை தூண்டுவதாக அமைந்தது. அவர் ஒரு திருப்பத்தை தன்னுள் உணர ஆரம்பித்தார். தான் இதுவரை கடந்து வந்த வாழ்வை நினைத்து பார்த்தார். அந்த முதியவர் வேறு யாருமல்ல, பகவான் நாராயணனே என்பதை உணர்ந்தார். அவரை 6 மாதங்களுக்கு குறையாமல் தன் வீட்டு வாசலில் பிச்சை எடுக்க வைத்ததற்காக வருந்தினார். அவர் தனது அனைத்து செல்வங்களின் பயனற்ற தன்மையை உணர்ந்தார். உடனடியாக தனது சொத்துக்கள் அனைத்தையும் துறந்து ஒரு ஹரிதாசராக மாறி அப்போதைய ஆஸ்தான குரு வியாசதீர்த்தரிடம் ஆறுதல் பெற தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் நேராக ஹம்பிக்கு சென்றார். இதை முன்கூட்டியே அறிந்த குரு வியாசதீர்த்தர் நாயக்கரை வரவேற்று அவரை ஆசீர்வதித்து அவருக்கு தீட்சை அளித்து அவரை உலகாயுத மயக்கங்களிலிருந்து வெளியே வருமாறு வலியுறுத்தி இறைவனை புகழ்ந்து பாடல்களை ஏற்றும்படி பணித்தார். அவரை புரந்தரதாசர் என்றும் மறுபெயரிட்டு ஹரிதாசர்களில் மிகப்பெரிய தாசசிரேஷ்டர் என்றும் பாராட்டினார். மேலும் அவருக்கு புரந்தர விட்டல என்ற புனைப்பெயரை கொடுத்து சம்ஸ்கிருதத்தில் இருந்த சனாதன தர்ம நூல்களின் சாரத்தை அனைத்து மக்களுக்கும் புரியும்படி கன்னடத்தில் ஏற்றுமாறு அறிவுறுத்தினார்.
புரந்தரதாசர் புரந்தர விட்டலம் என்ற புனைப்பெயரில் 40 ஆண்டுகளில் 4,75,000 கீர்த்தனைகளை இயற்றினாராம். அனைத்து வேதங்கள், உபநிடதங்கள் மற்றும் பல ஆன்மீக நூல்களின் சாரத்தை எளிய கன்னடத்தில் இவரது கீர்த்தனைகள் எடுத்து உரைக்கின்றன. இவருடைய தேவர்நாமா, பதகளு, உகபோகங்கள், சுலாதிகள் என இவரது கீர்த்தனைகள் ஈடு இணையற்றவை. இவரது குரு வியாசர் இவருடைய சில பாடல்களுக்கு புரந்தரோபனிஷத் என்றே பெயரிட்டுள்ளார். புரந்தரதாசர் நாடு முழுவதும் பயணம் செய்து புகழ்பெற்ற ஆலயங்களுக்கெல்லாம் சென்று ஒவ்வொரு ஆலயத்தின் மூலவருக்கும் உரிய கீர்த்தனைகளை இயற்றினார். பகவானுடனான அவரது பக்தி தனித்துவமானது. ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் என்று அவர் நவவித பக்தியால் இறைவனை வணங்கி மகிழ்ந்தார். தாசர பதகளு என்று அழைக்கப்படும் அவரது கிருதிகள் ஒவ்வொன்றும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா சந்தர்ப்பங்களுக்கும் பொருத்தமான ஆலோசனைகளும் ஆதரவுமிக்க கருத்துக்களும் பக்தியும் நிரம்பியதாய் உள்ளன. அவரது கீர்த்தனைகளில் சில ஆயிரங்கள் மட்டுமே அச்சில் உள்ளன. பாரம்பரிய கர்நாடக மற்றும் இந்துஸ்தானி இசைக்கு அவரது பங்களிப்புகள் மகத்தானவை. இசை இயற்றும் அவரது பாணி தியாகராஜர் உள்ளிட்ட அடுத்தடுத்த தலைமுறை இசையமைப்பாளர்களிடம் வலுவான தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஸ்ரீ தியாகராஜர் தாசரை வணங்கி தனது தாயின் ஆலோசனையின் பேரில் அவரை தனது மானசீக குரு என்று போற்றினார். புரந்தரதாசர் கர்நாடக இசையை கற்பிக்கும் முறையை முறைப்படுத்தினார். அதுதான் இன்று வரை பின்பற்றப்படுகிறது. மாயா மாளவ கவுள ராகத்தை இசை போதனைக்கான அடிப்படை அளவுகோலாக அறிமுகப்படுத்தினார். சரளி வரிசை, ஜண்ட வரிசை, அலங்காரங்கள் எல்லாமே அவரது படைப்புகள்தான். இதனாலேயே அவர் சங்கீத பிதாமகர் என்று அழைக்கப்படுகிறார். இந்துஸ்தானி இசைக்கலைஞர் தான்சேனின் குரு சுவாமி ஹரிதாஸ் புரந்தரதாசரின் சீடர் ஆவார். பல மேற்கத்திய சிந்தனையாளர்களும் தத்துவவாதிகளும் இவரது பாடல்களில் மிகுந்த ஆர்வம் காட்டினர். புரந்தரதாசரின் சில கீர்த்தனைகளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்ததாக அறியப்படுகிறது. தனது 80வது வயதில் 1564 தை அமாவாசையில் அவர் இறைவனடி சேர்ந்தார். அவரது நினைவு தினமான இன்று அவரை வணங்குவோம். ஸ்ரீ புரந்தரதாசரின் கீர்த்தனைகளை திரு பாலகுமார் வாசுதேவன் அவர்களும் திருமதி ஜெயலட்சுமி முரளிதரன் அவர்களும் பாடியுள்ளனர். கேட்டு மகிழ்வோம். சந்திரசூட சிவ சங்கர பார்வதி ரமணா நினಗೆ நமோ நமோ. ಚಂದ್ರಚೂಡ ಶಿವ ಶಂಕರ ಪಾರ್ವತಿ ರಮಣ ನಿನಗೆ ನಮೋ ನಮೋ. ಸುಂದರದರ ಪಿನಾಕದರ ಹರ ಸುಂದರದರ ಪಿನಾಕದರ ಹರ ಗಂಗಾಧರ ಗಜ ಚರ್ಮಾಂಬರಧರ ಗಂಗಾಧರ ಗಜ ಚರ್ಮಾಂಬರಧರ ಗಂಗಾಧರ ಗಜ ಚರ್ಮಾಂಬರಧರ. ಚಂದ್ರಚೂಡ ಶಿವ ಶಂಕರ ಪಾರ್ವತಿ ರಮಣ ನಿನಗೆ ನಮೋ ನಮೋ. ದಾರಿಗೆ ದಕ್ಷಿಣ ಕಾವೇರಿ ದಾರಿಗೆ ದಕ್ಷಿಣ ಕಾವೇರಿ ಕುಂಭಪುರವಾಸನು ನೀನೆ. ಕರದಲ್ಲಿ ವೀಣೆಯ ಗಾನವ ಮಾಡುವ ಉರಗಭೂಷಣನು ನೀನೆ. ಕರದಲ್ಲಿ ವೀಣೆಯ ಗಾನವ ಮಾಡುವ ಉರಗಭೂಷಣನು ನೀನೆ. ಕೊರಳಲಿ ಬಸಿತ ರುದ್ರಾಕ್ಷಿ ಉಧರಿಸಿದ ಪರಮ ವೈಷ್ಣವನು ನೀನೆ. ಕೊರಳಲಿ ಬಸಿತ ರುದ್ರಾಕ್ಷಿ ಉಧರಿಸಿದ ಪರಮ ವೈಷ್ಣವನು ನೀನೆ. ಗರುಡ ಗಮನ ನಮ್ಮ ಪುರಂದರ ವಿಠಲನ
ಗರುಡ ಗಮನ ನಮ್ಮ ಪುರಂದರ ವಿಠಲನ ಪ್ರಾಣ ಪ್ರಿಯನು ನೀನೆ, ಪ್ರಾಣ ಪ್ರಿಯನು ನೀನೆ. ಚಂದ್ರಚೂಡ ಶಿವ ಶಂಕರ ಪಾರ್ವತಿ ರಮಣ ನಿನಗೆ ನಮೋ ನಮೋ. ಚಂದ್ರಚೂಡ ಶಿವ ಶಂಕರ ಪಾರ್ವತಿ ರಮಣ ನಿನಗೆ ನಮೋ ನಮೋ. ಶ್ರವಣಂ ಕೀರ್ತನಂ ವಿಷ್ಣೋ ಸ್ಮರಣಂ ಪಾದಸೇವನಂ ಅರ್ಚನಂ ವಂದನಂ ದಾಸ್ಯಂ ಸಖ್ಯಂ ಆತ್ಮನಿವೇದನಂ ಇತಿ ಪುಂಸಾರ್ಪಿತ ವಿಷ್ಣೋರ್ಭಕ್ತಿಶ್ಚೇನ ವಲಕ್ಷಣಾ. ವೆಂಕಟರಮಣನೆ ಬಾರೋ ಶೇಷಾಚಲವಾಸನೆ ಬಾರೋ. ವೆಂಕಟರಮಣನೆ ಬಾರೋ ಶೇಷಾಚಲವಾಸನೆ ಬಾರೋ. ಪಂಕಜನಾಭ ಪರಮ ಪವಿತ್ರ ಶಂಕರ ಮಿತ್ರನೆ ಬಾರೋ. ಪಂಕಜನಾಭ ಪರಮ ಪವಿತ್ರ ಶಂಕರ ಮಿತ್ರನೆ ಬಾರೋ. ವೆಂಕಟರಮಣನೆ ಬಾರೋ ಶೇಷಾಚಲ ವಾಸನೆ ಬಾರೋ. ಮುದ್ದು ಮುಖದ ಮಗುವೆ ನಿನಗೆ ಮುದ್ದು ಕೊಡುವೆನು ಬಾರೋ. ಮುದ್ದು ಮುಖದ ಮಗುವೆ ನಿನಗೆ ಮುದ್ದು ಕೊಡುವೆನು ಬಾರೋ. ನಿರ್ದಯವೇಕೋ ನಿನ್ನೊಳಗೆ ನಾನು ಪೊಂದಿದ್ದೇನು ಬಾರೋ. ನಿರ್ದಯವೇಕೋ ನಿನ್ನೊಳಗೆ ನಾನು ಪೊಂದಿದ್ದೇನು ಬಾರೋ. ವೆಂಕಟರಮಣನೆ ಬಾರೋ ಶೇಷಾಚಲವಾಸನೆ ಬಾರೋ. ಮಂದರಗಿರಿಯ ಎತ್ತಿದ ಆನಂದ ಮೂರುತಿಯೇ ಬಾರೋ. ಮಂದರಗಿರಿಯ ಎತ್ತಿದ ಆನಂದ ಮೂರುತಿಯೇ ಬಾರೋ. ನಂದನ ಕಂದ ಗೋವಿಂದ ಮುಕುಂದ ಇಂದಿರೆ ರಮಣನೆ ಬಾರೋ. ನಂದನ ಕಂದ ಗೋವಿಂದ ಮುಕುಂದ ಇಂದಿರೆ ರಮಣನೆ ಬಾರೋ. ವೆಂಕಟರಮಣನೆ ಬಾರೋ ಶೇಷಾಚಲವಾಸನೆ ಬಾರೋ. ಕಾಮನಯ್ಯ ಕರುಣಾಳೋ ಶ್ಯಾಮಲವರ್ಣನೆ ಬಾರೋ. ಕಾಮನಯ್ಯ ಕರುಣಾಳೋ ಶ್ಯಾಮಲವರ್ಣನೆ ಬಾರೋ. ಕೋಮಲಾಂಗ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನೆ ಸ್ವಾಮಿರಾಯನೆ ಬಾರೋ. ಕೋಮಲಾಂಗ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನೆ ಸ್ವಾಮಿರಾಯನೆ ಬಾರೋ. ವೆಂಕಟರಮಣನೆ ಬಾರೋ ಶೇಷಾಚಲವಾಸನೆ ಬಾರೋ. ಪಂಕಜನಾಭ ಪರಮ ಪವಿತ್ರ ಶಂಕರ ಮಿತ್ರನೆ ಬಾರೋ. ವೆಂಕಟರಮಣನೆ ಬಾರೋ ಶೇಷಾಚಲವಾಸನೆ ಬಾರೋ. ಶೇಷಾಚಲವಾಸನೆ ಬಾರೋ. ಶೇಷಾಚಲವಾಸನೆ ಬಾರೋ. ಹರಿ ಕುಣಿದ ನಮ್ಮ
ಹರಿ ಕುಣಿದ ಹರಿ ಕುಣಿದ ನಮ್ಮ ಹರಿ ಕುಣಿದ ಹರಿ ಕುಣಿದ ನಮ್ಮ ಹರಿ ಕುಣಿದ ಹರಿ ಕುಣಿದ ನಮ್ಮ ಹರಿ ಕುಣಿದ ಅಕಳಂಕ ಚರಿತ ಮಕರ ಕುಂಡಲಧರ ಅಕಳಂಕ ಚರಿತ ಮಕರ ಕುಂಡಲಧರ ಸಕಲರ ಪಾಲಿಪ ಹರಿ ಕುಣಿದ ಅಕಳಂಕ ಚರಿತ ಮಕರ ಕುಂಡಲಧರ ಸಕಲರ ಪಾಲಿಪ ಹರಿ ಕುಣಿದ ಹರಿ ಕುಣಿದ ನಮ್ಮ ಹರಿ ಕುಣಿದ ಹರಿ ಕುಣಿದ ನಮ್ಮ ಹರಿ ಕುಣಿದ ಅರಳೆಲೆ ಮಾಗಾಯಿ ಕೊರಳ ಮುತ್ತಿನ ಸರ ತರಳೆಯರೊಡಗೂಡಿ ಹರಿ ಕುಣಿದ ಅರಳೆಲೆ ಮಾಗಾಯಿ ಕೊರಳ ಮುತ್ತಿನ ಸರ ತರಳೆಯರೊಡಗೂಡಿ ಹರಿ ಕುಣಿದ ಅಂದುಗೆ ಅರಳೆಲೆ ಬಿಂದುಲಿ ಬಾಪುರಿ ಅಂದುಗೆ ಅರಳೆಲೆ ಬಿಂದುಲಿ ಬಾಪುರಿ ಚಂದರಿ ನಲಿಯೂತ ಹರಿ ಕುಣಿದ ಚಂದರಿ ನಲಿಯೂತ ಹರಿ ಕುಣಿದ ಹರಿ ಕುಣಿದ ನಮ್ಮ ಹರಿ ಕುಣಿದ ಹರಿ ಕುಣಿದ ನಮ್ಮ ಹರಿ ಕುಣಿದ ಉಟ್ಟದಟ್ಟಿಯ ಬಟ್ಟೆ ಇಟ್ಟ ಕಾಂಚಿಯ ಧಾಮ ದಿಟ್ಟ ಮಲ್ಲರ ಗಂಡ ಹರಿ ಕುಣಿದ ಉಟ್ಟದಟ್ಟಿಯ ಬಟ್ಟೆ ಇಟ್ಟ ಕಾಂಚಿಯ ಧಾಮ ದಿಟ್ಟ ಮಲ್ಲರ ಗಂಡ ಹರಿ ಕುಣಿದ ಪರಮ ಭಾಗವತರ ಕಿರಿಯೋಳಾಡುವ ಪರಮ ಭಾಗವತರ ಕೇರಿಯೋಳಾಡುವ ಪುರಂದರ ವಿಠಲ ಹರಿ ಕುಣಿದ ಪುರಂದರ ವಿಠಲ ಹರಿ ಕುಣಿದ ಹರಿ ಕುಣಿದ ನಮ್ಮ ಹರಿ ಕುಣಿದ ಹರಿ ಕುಣಿದ ನಮ್ಮ ಹರಿ ಕುಣಿದ ಅಕಳಂಕ ಚರಿತ ಮಕರ ಕುಂಡಲಧರ ಸಕಲರ ಪಾಲಿಪ ಹರಿ ಕುಣಿದ ಹರಿ ಕುಣಿದ ನಮ್ಮ 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 ಹರಿ ಕುಣಿದ